நீங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரோன் பைலட்டாக இருந்தாலும் சரி இந்த சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் இது உங்களோட ஃபால்ட்டாகனால இருக்கும், சம்டைம்ஸ் சுச்சுவேஷன்னால நடந்திருக்கும். இன்னும் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு புரியலையா? ட்ரோனோட கிராஷ் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் ட்ரோனை கிராஷ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹே கைஸ், திஸ் இஸ் சுரேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கைவாக் ரோபோட்டிக்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனல். ட்ரோன் கிராஷ் ஆன அப்புறம் முதல்ல ட்ரோனை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்ரி அண்ட் ப்ரொப்பலர்ஸை ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் இருக்கிற எல்லா டர்ட்ஸ் அண்ட் சாண்டை ஆல்கஹால் பேட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. ட்ரோன் மோட்டார்ஸை மேனுவலாக ரொட்டேட் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்புறம் கிம்பிளில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ கேமராவில் டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ கவனமாக ட்ரோன் பேட்டரியில் ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இருந்தால் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ப்ரொப்பல்லர்ஸோட கண்டிஷனை செக் பண்ணுங்கள். சப்போஸ் கிராக் அண்ட் டேமேஜஸ் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ கிம்பிளோட பேட்சை செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ட்ரோனோட கம்ப்ளீட் ஃப்ரேம் பாடியை செக் பண்ணலாம். தென் மோட்டார்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ண அப்புறம் அன்டேமேஜ்டு பேட்டரியை இன்செர்ட் பண்ணுங்கள். தென் ப்ராப்பர் சர்ஃபேஸில் வச்சு ட்ரோனை டர்ன் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் ஆன் பண்ணும்போது ப்ரொப்பல்லர்ஸை போடக்கூடாது. அதுக்கப்புறம் IMU சென்சார் அண்ட் காம்பஸை கேலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ கிம்பிளோட மூமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். இப்போ ப்ரொப்பல்லர்ஸ் இல்லாமல் ட்ரோனோட மோட்டார்ஸை ஆன் பண்ணி பாருங்கள். எந்த ஷேக்கும் இல்லைன்னா இப்போ ப்ரொப்பல்லர்ஸை போட்டுட்டு ஆன் பண்ணுங்கள். கடைசியாக ட்ரோனை மெதுவாக உங்கள் ஐ லெவலில் டேக் ஆஃப் பண்ணி பாருங்கள். இப்போ மெதுவாக பேசிக் மூமெண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரோன் லேண்ட் பண்ணிவிட்டு எடுத்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஷேக் எதுவுமே இல்லைன்னா அகைன் ட்ரோனை லோ ஆல்டிடியூடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்கள் ட்ரோன் சேஃப். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமும் உங்கள் ட்ரோன் ஒர்க் ஆகலைன்னா ஸ்கைவாக்குக்கு கால் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ட்ரோன் சர்வீஸ் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.